தூத்துக்குடியில் 1000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் பாதிப்படைந்துள்ளன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார். ராஜன், வாழை மரங்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளவு பாதிப்புகளுக்கும் இழப்பீடுக்கும் உள்ளாகி இருக்கிறதா சொல்றாங்க, என்ன தகவல்? தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த பலத்த மழையின் காரணமாக கோரம்பலம் குளத்திலிருந்து அதிகமான தண்ணீர் வந்தது. இதனைத் தொடர்ந்து கோரம்பலம் குளத்திலிருந்து பாதுகாப்பு கருவி குளத்திலிருந்து சுமார் 6000 கனஅடி தண்ணீர் துப்பாக்கி ஓடை வழியாக கடலுக்கு திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீரானது பாத்தீங்கன்னா காலங்கரை, வீரநாயக்கந்தட்டு இதனை தாண்டிதான் கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இதை சார்ந்து வீரநாயக்கந்தட்டு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் முழுமையாக அந்த வாழை விவசாயத்தை நம்பிதான் இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட அந்த வாழை முழுவதும் இந்த மழை நீரில் சூழ்ந்து காணப்படுவதால் அதில் நோய் தாக்குதல் ஏற்பட்டு கருப்பு நிறமாக மாறி மஞ்சள் நிறமாக மாறியும் ஒரு நிறம் துவங்கியுள்ளது எனவும், இதனால் இன்னும் ஒரு 3 நாட்கள் இருந்தது என்றால் வாழை முழுவதுமே அழிந்துவிடும், உங்களோட விவசாயமும் அழிந்துவிடும் என்று அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒரு நீர்மட்டத்தை கொஞ்சம் அந்த வடிகால் அமைப்புகளையும் கொஞ்சம் அமைச்சு முட்புதர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் தூர்வாரினால் மட்டுமே தண்ணீர் என்பது வெளியே செல்லும். இதனால் எங்களோட வாழை விவசாயம் பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இது போக 1000 ஏக்கர் பயிரிடப்பட்ட அந்த வாழை விவசாயத்தை அரசு உடனடியாக கணக்கில் எடுத்து அவர்களுக்கு என்ன இழப்பீடு என்பதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து அந்த இழப்பீடை வழங்க வேண்டும் எனவும் வாழை விவசாயிகள் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.